ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தெலுங்கு ஆக்டர் பாலையாவை மீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் படம் அவர் கூட தான் பண்ண போறாரு அப்படின்னு ரீசெண்டாக இந்த நியூஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் AK-64 படமும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு இந்த நியூஸுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சடனாக பாலையாவை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பெரிய பட்ஜெட்ல பாலையாவை வச்சு எடுக்க போறதா பிளான் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் தான் நம்ம தல அஜித் சார் கூட அகைன் இணைவாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ AK-64 படத்தை யார் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்றது மிக சர்ப்ரைஸ் மொமெண்டாவே இருக்கு. ரெண்டாவதா ஹைலி சான்சஸ் இருக்க ஒரு டைரக்டர் விஷ்ணுவர்தன். அவரோட கதைக்கும் அஜித் சார் ஓகே பண்ணி தான் வச்சிருக்காரு. விஷ்ணுவர்தன் அதை ரீசெண்டா 2-3 இன்டர்வியூல சொல்லிட்டாரு. நான் அஜித் சார்ட்ட கதை சொல்லிட்டேன், ஓகேவும் ஆகிடுச்சு. அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான் நெக்ஸ்ட் படம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா மகிழ் திருமேனியும் அவரோட ஓன் ஸ்கிரிப்ட் ஒன்னு அஜித் சார்ட்ட சொல்லியிருக்காரு. அஜித் சார் அதை கண்டிப்பா பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. மகிழ் திருமேனி இல்ல விஷ்ணுவர்தன் இவங்க 2 பேர்ல தான் கன்ஃபார்மா AK-64 படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம தல அஜித் சார் யூரோப்பியன் GT4 கார் ரேஸுக்கு ரெடி ஆகிட்டாரு. அதுக்கான ப்ரொஃபைல் பிக்சரை அவர் வச்சிருக்காரு. அந்த இமேஜ் சும்மா தெரியா இருக்கு. டே பை டே நம்ம AK ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க AK-64 படத்துக்காக. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், AK-64 படத்தோட டைரக்டர் விஷ்ணுவர்தன் ஆர் மகிழ் திருமேனின்னு சொல்றாங்க. இந்த டைரக்டர்ல உங்க ஃபேவரட் டைரக்டர் யாருன்றதை நம்ம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.